ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா, த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ். வணக்கம் சார். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் இனிமேல் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி புதுசாக வந்திருக்கிற மாணிக் தாக்கூர் பேசியிருக்கிறாரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் இனிமேல் அடித்தா நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படின்லாம் பயங்கர வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி பேசுகிறாரு. இது வரைக்கும் காங்கிரஸை இப்படி பார்த்ததில்லை. உங்களோட ஃபர்ஸ்ட் கருத்துக்கள் எப்படி சார் இருக்கு? இனிமேல் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஃபார் குட் அப்படின்ற மாதிரி இல்லைங்க. அதாவது கோலிஷன் பாலிடிக்ஸ் இன்னைக்கு வரலைங்க. கோலிஷன் பாலிடிக்ஸ் கலந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஒரு 10-15 இயர்ஸாவே இருக்குது. ஆமா, பட் பவர்ல இல்லையே சார். அதாவது பவர்ல சேர்க்காம வெளியில ஆமா அது இல்லாம இருந்தது. பட் அந்த நிலைமை இப்ப மாறிடுச்சு. ஓகே, அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, அலையன்ஸ் இல்லாம எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு அது தைரியம் கிடையாது. அண்ட் நவ் தேவ் அண்டர்ஸ்டுட் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஈவன் திமுக தலைமை கூட என்ன சொல்றாங்க, நம்ம இனிமே ஆட்சியில பங்கு கொடுத்துதான் ஆகணும், கொடுக்காம இருக்க முடியாது. அடுத்த ஜெனரல் எலெக்ஷன்ல இதுவே ஒரு ஓப்பன் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். தட் வி அஷ்யூர் நாங்க லீடர்ஷிப் தான் நாங்க இது பண்ணுவோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் மாறி போயிடுச்சு. பட் இந்த சிச்சுவேஷனை ஏத்துக்காம நான் போயிட்டா எனக்கு என்ன ஆகும், இந்த கட்சி அந்த இதுல தான் ஏடிஎம்கே கூட போலாத காலம் அந்த மாதிரி ஒரு தலைமை வந்திருக்கு. எடப்பாடியார் தலைமை. அதாவது தான் எனக்கு அப்புறம் எனக்கு என்ன போறது, தான் தான் பத்தி யோசிக்கும் போது கட்சி பத்தி யோசிக்க முடியாது. ரைட். அதே தான் இன்னைக்கு ஐயுஎம்எல் லீடர் மிஸ்டர் காதர் மொய்தீன் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்றா சேர்ந்து தே வில் கோ அகெயின்ஸ்ட் பீப்புள்ஸ் மேண்டேட்டு. அதனால தான் நான் இப்போ டிஎம்கே அலையன்ஸை விட்டு வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு அவரும் சொல்கிறதும். அப்புறம் இப்போ எம்டிஎம்கே லேட்டஸ்ட்டாக அவங்களும் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க லேட்டஸ்ட்டாக டிவிகே தலைமையில் இருக்கிற அந்த அந்த இதுக்கும் போகிறதும் சார் பார்க்குறீங்க. பிசிகேவும் போயிட்டு நாளைக்கு எல்லாருமே கூட்டணி கட்சி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வரப்போகிறாங்க. எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது? அது தவறு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்களா? என்ன சார் இது? இட் இஸ் அரசியல் அமைப்பு சட்டப்படி டிஎம்கேவுமா இருந்தா என்ன, ஏடிஎம்கேவும் இருந்தா என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுல என்ன தவறு? அது இல்லைங்க, தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் புதிரமாக இருந்துட்டு கம்ப்ளீட்டாக அப்போஸ் பண்ணிட்டு இப்போ டப்புன்னு நீங்கள் பல்ட்டி அடிச்சிங்கன்னா அது ரெண்டு கட்சிகள் கேடர்லி புரியாது. சரி, ஓகே. அதாவது எம்ஜிஆர் தனித்து கலைஞரோட ஒரு கருத்து வேறுபாடு கணக்கு கேட்ட பிறகு விட்டுட்டு போனாரு. அதுக்கப்புறம் கடந்த அது போய் எப்போ 71ல 72ல போனாரு. இப்போ we are in 2026. சார் 26ல வர ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன, யூத் என்ன, அண்ட் திமுக தலைமைக்கு அந்த டெலிவரி ஃபெய்த் கூட இல்லை. இப்போ பாருங்க, கேடரை பார்த்துட்டாங்க. ஸ்டாலின் அரசு பார்த்தோம், இது பார்த்தோம். இட் இஸ் நாட் ஆஸ் எஃபிஷியன்ட் ஆஸ் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸ் ஹேவ் பீன். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு கேடருக்குள்ள என்ன எம்எல்ஏஸ் யாராக இருந்தாலும் தோணும் இல்லை, இனிமே எப்போதான் நம்ம ஜெயிக்க போகிறோம். அப்புறம் இவர் கன்சாலிடேட் பண்ணிட்டு போகிறாரு நம்ம தமிழ்நாடு முதல்வர் விஜய். ஏன்னா எவ்ரி டே ஹி இஸ் கெய்னிங் ஸ்ட்ரெங்க். ரைட். அண்ட் எவ்ரி டே பார்க்குறீங்க. ஐயுஎம்எல்லா இருக்கட்டும், பிசிகாவா இருக்கட்டும், இப்போ எம்டிஎம்கேவா இருக்கட்டும், இல்லை காங்கிரஸ் ஃபார் தட் மேட்டராக இருக்கட்டும், எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டாக நான் பிஹேவ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி பார்க்குறீங்களா? இல்லை அவங்க பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா காதர் மொய்தீன் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி நடந்ததுனால தான் நாங்கள் வெளியே வரோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் டிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நோ எங்கள் கூட இருந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டிக்காக இன்றைக்கி தாவேக்காவோட போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட பார்வை எப்படி சார்? இல்லை, கரெக்டாக எடுத்து சொல்கிறீங்க டாக்டர் கணேஷ். அதாவது எப்போ இந்த மாதிரி ஒரு சுனாமி வந்த பிறகு மற்ற கட்சிகளோட ரெலவென்ஸ் என்ன, மக்கள் எதிர்பார்ப்பு என்ன அரசிடம், அண்ட் மக்களோட முழு நம்பிக்கை விஜய் மேல இருக்குது. ஏன்னா எப்போ அவர் எழுந்து சொல்றாரோ, எனக்கு பணம் ஆசை கிடையாது, எனக்கு நிறைய பணம் பண்ணிட்டேன் நான், அதை சொல்லும் பொழுது மக்கள் பார்க்குறாங்க, இவர் உண்மை பேசுறாரு மாதிரி பார்க்குறாங்க. ஒன்று.
இரண்டாவது, இப்போதைக்கு யங் லீடர்ஷிப் இல்லையே உங்களுக்கு. ஏடிஎம்கேல அவர் தான் இருக்காரு. ஆமா. ஏடிஎம்கேல காங்கிரஸ்ல இல்ல. ஏடிஎம்கேல எடப்பாடி தான் இருக்காரு. பட் டிஎம்கேல உங்களுக்கு இப்போ உதயநிதி இது ஸ்டாலின் இருக்காரு. அட்லீஸ்ட் 2-3 லீடர்ஸை தயார் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம். அது பண்ணல. ம். ஸோ இது ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. பட் அந்த இடத்துல இட்ஸ் ஒன் மேன் ஷோ. விஜய் சிஎம், விஜய் ஃபார் சிஎம் ஆயிட்டாரு. ஓகே. அப்புறம் இனிமே அவர் எப்படி கன்சாலிடேட் பண்ணி, இப்போ பாருங்க, நான் கேள்விப்பட்டது என்னன்னா கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா ஆமா. அவர் ஸ்டார்டட் கன்சாலிடேட்டிங். ஃபுல்லா வந்து எல்லாருமே வந்து இந்த சைட்ல வரதுக்கு ரெடி ஆயிட்டே இருக்கிறாங்க சார். இன்னைக்கு வேலுமணியும் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏடிஎம்கே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, கட்டாயம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. அது காரணம் ஸ்டாலின் லீடர்ஷிப்ல. ம். சரி, அது கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் இருந்துச்சு. இப்ப வந்து பாருங்க, கலைஞருக்கு பின்னாடி அந்த மாதிரி ஒரு தலைமை இல்லை, ஒரு தலைவர் இல்லை. யார் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு இது பண்ணக்கூடிய ஒரு இது கிடையாது. ஓகே. So that is what is creating confusion and இது. ஓகே. நாம என்ன செய்வது, நமக்கு என்ன பண்றது? ரைட் சார். அந்த யங் லீடர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பேசும்போது அண்ணாமலை ஸ்டார்டட் சம்திங் நியூ. வி தி லீடர்ஸ்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. முதல் கட்டமாக நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? டு யூ திங்க் தட் ஹீ கேன் வின் திஸ் வார் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கே? அதுதான் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து அண்ணாமலை தனியாக ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி சார் இருக்கு அவருக்கு? அவருக்கு வந்து இனிமே தனக்கு பிஜேபியில் ஃபியூச்சர் இல்லை, ம். பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்த பிறகு எடுத்த முடிவு. ம். ஓகே. அவர் தான் சொல்றபடி இது நடக்கணும். ஆனா விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பிஜேபியில் பல தலைவர்கள் பல ஆண்டு காலமா இருக்காங்க. ஆமாம். நேம்லெஸ் ஃபேஸ்லெஸ் ஒர்க்கர்ஸ் ஆர் தேர். ம். அவங்க அப்பப்போ ஏதோ காரியம் பண்றாங்க. தே டூ தேர் ஓன் ஒர்க். ம். அதுக்கு அதில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, டெடிக்கேட்டடாக இருக்கும் பொழுது, இப்போ அண்ணாமலை வந்து 20ல் தான் வராரு. ஐபிஎஸ்லேருந்து விட்டுட்டு வராரு, ம். கட்சியில் சேர்றாரு. அவரை சேர்றதுக்கு பிஎல் சந்தோஷம்லாம் அவர் சேர்த்து விடுறாங்க. நிச்சயமா. அப்போ சேர்த்து விட்டுட்டு அவர் வந்து அவருக்கு உடனே 8 மாசத்துல அவர் பிஜேபி பிரசிடென்ட் ஆக்குறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கிடைக்காது. கட்சிக்குள்ள வந்தவுடனே நீங்க அந்த ஒரு மாநிலத்துக்கே தலைவர்னு. ஸோ ஹி ஃபீல்ஸ் தட் சரி நம்ம நல்லா பண்றாரு. என் மண் என் மக்கள் கேம்பெயின்ல நல்லா பிடிச்சிக்கிறது. பட் அவர் எடுத்து சொல்லும் போது மக்களும் சொல்றாங்க, இல்ல நல்லா தான் சொல்றாரு. பட் ஹி இஸ் நாட் பாப்புலர். ஓகே. ஸோ இவர் வந்து அப்படி இருக்கும் பொழுது எப்படி சார் பாப்புலர் இல்லைன்றீங்க? ஏன்னா வந்து மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3% இருந்த பிஜேபி 11% கொண்டு வந்தாரு. அந்த கூட்டணியே 18% வரைக்கும். அந்த 11%ல மோதியோட கான்ட்ரிபியூஷன் என்ன? வாட் இஸ் அப்பீல் ஆஃப் மோடி? ஏன்னா இவரே மோதிக்கா வந்தேன்னாரு. ஆமா ஆமா. மோடி இன்ஸ்பயர் பண்ணி வந்தேன்னு சொன்னார். அப்புறம் நான் என்ன சொல்ல வரேங்க, எப்போதும் நம்ம அண்ணாமலை பத்தி பேசும் பொழுது அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் நம்ம மேல கோவப்படுறாங்க. ஏதோ நம்ம கமெண்ட்ரிலையோ நம்ம சிச்சுவேஷன்ல ஒரு தலைவரோட ஃபியூச்சர் டிசைடர் அப்படி கிடையாது. அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். தன் பயணம் பிஜேபியில தொடர்ந்தா அவருக்கு லாபம் இல்லைங்கிறார். இப்போ இன்னைக்கு ஃபர்தரா சொல்றாரு, அந்த கட்சிகளுக்கு தமிழ்நாடோட என்கேஜ் பண்ண தெரியலங்கிறாரு. they are not able to communicateங்கிறாரு. பட் அதே நேரத்தில் மோதிக்கா வந்தேங்கிறாரு. இப்போ என்னங்க திராவிடியன் பாலிடிக்ஸ் நோக்கி போறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருதே சார். ஏன்னா வந்து சந்தேகம் இல்லைங்க சார். இப்போ வந்து டிஆர் பாலு வந்து கேஸ் வித்ட்ரா பண்ணிட்டாரு, டிஃபமேஷன் கேஸ் அண்ணாமலை மீது. ஆமா. அண்ட் டிஆர் பாலு லாயர் சொல்றாரு 2 பேரும் ஒத்துண்டு தான் வித்ட்ரா பண்றோங்கிறாரு. சரி, ஓகே. அப்போ எந்த ஸ்பேஸுக்கு ஆக்கிபை பண்ணணும்னு பாக்குறாரு. நான் திருப்பி திருப்பி கேட்கறது அதுதான். he cannot be with PM and be with DMK. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல எதை சொல்லி கால் வைத்தாரோ அடி வைத்தாரோ அரசியல்ல, அதுக்கு இனிமே அவர் தட் இஸ் நாட் இஸ் இது புதுசா பண்ண பாக்குறாரு. சரி பண்ணட்டும், we will wish him the best. Right. So but at the same time it's a long journey. இப்போ வந்து என்னங்க, எதிர்கட்சி ஸ்பேஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கிரெடிபிள் ஃபேஸ் கிடையாது. ரைட். டிஎம்கே இந்த நேரத்தில் எதிர்கட்சி பாலிடிக்ஸ்க்கு அது நோ டேக்கர்ஸ். வேற எந்த கட்சியும் இப்போ வந்து முன்னிருந்து விஜய் எதிர்க்க முடியாது.
அப்படி இருக்கும் பொழுது நமக்காக விஜய் நமக்கு எதிர்த்துட்டார்னா அப்படி நடக்கிறது திமுக. இவர் பண்ணட்டும், இவர் என்கரேஜ் பண்ணோம், இவர் முன்னாடி போட்டோம். ஏன்னா நமக்கு இப்போ கிரெடிபிலிட்டி இல்லை. அந்த 29 கிட்ட வரும்பொழுது நம்ம பார்த்துக்கலாம். தென் வி வில் ஸ்டெப் இன். அதுக்குள்ளாலே விஜய் அரசு அவ்வளோ பாப்புலராக இருக்காது அப்படின்னு ஒரு கால்குலேஷனில் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து விஜய் வர்சஸ் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி முதல்ல வந்து அதை ஸ்டார்ட் அப் பண்ணி விட்டுட்டு பேக்ரவுண்ட்லேருந்து டிஎம்கே வரும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? அப்படிதான் அது. ஏன்னா இப்போ பாருங்க, ஏன்னா இவ 2 பேருக்கு காமன் எனிமி இல்லையா? ஓகே. விஜய் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் போத். யா. அண்ட் அண்ணாமலை டார்கெட் பண்ணுற ஓட்டு எல்லாமே யூத் ஓட்டு, எஜுகேட்டட் பீப்புள் இல்ல அப்படின்னு யூத் அதுதான் ஓட்டுங்க. விஜய் போப்போ இல்ல அது ஒன்றும் இல்லைங்க. போப்போ அவர் பிஜேபியை முழுமையாக எதிர்க்க முடியும். அவரோட அரசியல் வந்து முழுமையாக எதிர்க்க முடியும். ஓகே. ஏன்னா தமிழ் தேசியம், தமிழ் தேசப்பற்று இதெல்லாம் இதெல்லாம் யூ கேன் ஆர்டிகுலேட். ஆமாம். பட் கிரவுண்ட்ல எப்படி கன்வெர்ட் ஆகுது? ஓகே. ஓகே. பட் அதே நேரத்தில் நான் என்ன சொல்ல விரும்புனேன்னா, நம்ம அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு மன கஷ்டம் கொடுக்க விரும்பல. அவர் ஒரு பாதையில கிளம்பிட்டாரு. இஸ் ஃப்ரீ டு சீட். He may succeed or he may not succeed. பட் நமக்கு பொறுத்தவரையில் என்ன தெரியுதுன்னா, வாட் இஸ் த ஸ்பேஸ் he has to occupy? ஸ்பேஸ் வந்து பிஜேபிலேருந்து எடுப்பாரா இல்லாட்டினா வந்து விஜய் கிட்டேருந்து எடுப்பாரா இல்ல அவர் தான் இப்ப அவர் சொல்ற பிஜேபியில ஒண்ணும் இல்லைங்கிறாரு. அவர் சொல்ற தன் தலைமையினால வர ஸ்பேஸுங்கிறாரு. ஓகே. பட் எனக்கு என்னவோ அடுத்த உங்களுக்கு இப்போ அடுத்த வர தேர்தல் இருக்கு பாருங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது. இல்லை இது கம்ப்ளீட்டாக மாறப்போகிற மாதிரி எனக்கு படலை. ஓகே சார். அவர் 2029 எலெக்ஷனில் நிற்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இஸ் he going to stand at 2029? இல்லைங்க, அவரை பற்றி ஒன்றும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஓகே. பிகாஸ் இப்போதான் ஒரு பாதையில் கிளம்பிட்டாரு. சரி. ஃபார் ஆல் யூ நோ, he may go around and come back to BJP also 29ல. அதுக்கு வந்து ஒத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா மிஸ்டர் மோடி? அரசியல்ல பாருங்க, இட் இஸ் பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் தி இம்பாசிபிள். ஓகே. அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் இப்போதைக்கு நம்ம ஒன்றும் கமிட் பண்ண முடியாது. ஓகே சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். அதாவது வந்து இன்னைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் இது அவருக்கு ஏவா வேலு மேலே பெரிய ஒரு பூகம்பமே வந்து கிளப்பியிருக்காங்க. போடாத ரோட்டுக்கு வந்து 3 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாஸ்கர் வந்து உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்க சொல்லியிருக்காரு, இந்த வாட்டியாவது ஜெயிலுக்கு போவாரா அப்படின்ற மாதிரி. யாராவது ஒரு அமைச்சராக ஜெயிலுக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். இல்லைங்க, முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு டேஞ்சரஸ் பீரியட், ஒரு அபாயம் தான் வந்திருக்கு. காரணம், விஜய் வந்து ஊழலுக்கு எதிர்த்து ஒரு கிளாரியன் கால் கொடுத்துருக்காரு. ஓகே. அதனால தீவிரமா இறங்கியிருக்காரு இந்த வேலையில். அப்படி இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கட்சிகளுக்கு, இந்த கட்சி பிரமுகர்களுக்கு, இந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது வாங்கினவங்களுக்கெல்லாம் கை அரிக்க ஆரம்பிக்கும். பட் பணம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஃப்ரஸ்ட்ரேஷன் இன்னும் அதிகமாயிட்டே போகும். அப்போ என்ன தோணும், நம்ம இந்த கட்சி போயிடலாமா, அங்கே தாவிடலாமா, அங்கே தாவிடலாமா, இங்கே ஃபியூச்சரும் கிடையாது, அங்கே போனால் நமக்கு ஏதாவது லாபம் இருக்குமா, இப்படியே பார்க்குறாங்க. ஆனால் 2 விஷயம் இருக்குங்க. விஜய் அரசியல் இறங்கி இருக்கிறது தமிழ்நாடுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், ஒரு முன்னேற்றம் தரணும்னு. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம வேற ஏதாவது ரூட்டை பார்த்துக்கிட்டு நமக்கு ஏதாவது ஆதாயம் தேடி வர்றாங்க. ரைட். அப்போ நீங்கள் சொல்லுங்க, ஒரு நல்லோக்கத்தில் போகிற ஒரு கட்சியும் விஜய் போல தலைவர்களும், இன்னொரு வந்து எப்படி இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் வரணும், அது ஒரு என்டைட்டில்மெண்ட்டோட பார்க்குறாங்க எதிர்கட்சிக்காரங்க. எய்தர் ஃபேமிலி என்டைட்டில்மெண்ட் ஆர் செல்ஃப் என்டைட்டில்மெண்ட். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா, மக்களை நல்லா கவரக்கூடிய விஷயம் அதுதான். ஓகே. சரி, ஏதோ மாற்றம் பண்ணணும்னு வந்திருக்காரு. அப்போ நிச்சயமாக ஒரு சான்ஸ் உண்டு. அது வந்து ஏவா வேலுவா இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து KN நேருவா இருக்கலாம், இல்லாட்டினா பொன்முடியாக இருக்கலாம், எல்லாரும் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்க இந்த வாட்டி? அப்படிதான் தோணுது. ஏன்னா சின்ன ஊழலாக இருக்கட்டும், பெரிய ஊழலாக இருக்கட்டும், இது எவ்வளோ வேணுமோ ஆள் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி சீக்கிரம் முடியுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு ஸ்டாலின். ஓகே. உத்தரவு அதுதான். ஓகே, சூப்பர் சார். ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. ஐ நோ இட் இஸ் வெரி லேட் இந்த நைட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரை நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.